ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையமிர்தம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டுக்கோழி முட்டையில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்தோட, சாம்பார் சாதம், பருப்பு சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இதழும் உள்ளே இருக்கிற நரம்பையும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்குங்க. எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து சேர்த்திக்குங்க. வாழைப்பூ நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து மிளகை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகு வந்து எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு எல்லாமே நல்லா அரைச்சாச்சு. வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வந்து தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு வாழைப்பூ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்திருங்க. சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நம்ம வேக வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாழைப்பூவை வந்து நீங்கள் வேக வைக்காமல் அப்படியே சேர்த்து பண்ணிங்கன்னா வாழைப்பூவோட தன்மை பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மை இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்கும் போது லேசாக கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். எப்போவுமே பொரியல் செய்யும்போது வாழைப்பூ பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் அந்த துவர்ப்பு தன்மையும் கசப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி 5 நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிருங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு.
எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே வேகட்டும். வாழைப்பூவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வேகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மிளகை வந்து இதில் சேர்த்திக்கிங்க. எல்லாம் நல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான நாட்டுக்கோழி முட்டையில் செய்த வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி முட்டையில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.